இப்போ நாம் முஹர்ரம் மாதத்திலே செய்ய வேண்டிய முதல் காரியம், அந்த நாள் வந்த பிறகு நாம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆண்டு உண்மையிலேயே சந்தோஷமாக நிம்மதியாக சென்ற ஆண்டுக்கு மாற்றமாக இந்த ஆண்டிலே அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு நன்மையை கொண்டு அமல்களை கொண்டு நெருங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, சொந்த பந்தங்களில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாம் தான தர்மங்களை கொண்டு உதவி செய்ய வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது, அந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்ற நோன்புகள், அதில் இருக்கின்ற விசேஷங்கள், இதை நாம் செய்ய வேண்டும். காரணம், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அந்த மாதத்தில் இருக்கின்ற ஆஷுரா நோன்பாக இருக்கட்டும், 9ஆக இருக்கட்டும், 10ஆக இருக்கட்டும், அந்த நாட்களிலே நாம் நோன்பு வைக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியும். மூன்றாவது, அனுச்சாட்டியங்கள், இந்த மாதத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற சில அனுஷ்டானங்களை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமாக முஸ்லீம் என்று சொன்னாலே பழமைவாதத்தை விடக்கூடியவன் தான்.